ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிறது கொசு வலை மஸ்கிட்டோ நெட். ஓகேங்களா? எல்லா இடத்துலையும் மழை அடித்து வெளுத்து வாங்கிட்டுருக்கு. ஸோ இந்த டைமில் வந்து கொசு நல்லா மொக்க ஆரம்பிச்சிருச்சு. சோம்பேறி போடாமல் கஷ்டப்படாமல் தயவு செஞ்சு இந்த கொசு வலையை வாங்கி ஜன்னல்லையும் வெளியே வாசல்லையும் அடித்து விட்டுருங்க. சரி, வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நான் வாங்கியிருக்க மாதிரி வாங்க. ரொம்ப சிம்பிளாக மொக்கையாக மட்டும் வாங்கிடாதீங்க. என்னங்கிறத நான் அப்புறம் தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ நான் காமிச்சேன் பார்த்தீங்களா, அது வந்து ஒரு பேண்டு, ஒரு ஸ்ட்ராப்பு மாதிரி பேக்கில் இருக்குங்களா, அது மாதிரி. அது எதுக்கு நான் அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு. அப்புறம் முக்கியமான விஷயம், எது வாங்கினாலும் இது மாதிரி செட்டாகவே வாங்கணும். அதுக்குள்ளே இந்த 120 சென்டிமீட்டர் போட்டிருக்கு இல்லையா, அந்த டபுள் சைட் டேப்பு, அது வந்து டாப்பில் ஓட்டுறது. ஓகேங்களா? 450 சென்டிமீட்டர் பெரிய ரோல், அது வந்து லெஃப்ட் ரைட்டில் ஓட்டுறது. அது கூடவே இந்த மாதிரி குட்டி பாக்ஸில் பின்னு கொடுத்துருவாங்க, புல்லட்டின் பின்னு மாதிரி, மேக்னெட்டிக் பின்னு மாதிரி. இது எதுக்குன்னா, நீங்கள் டபுள் சைட் டேப் போட்டு அதெல்லாம் ஒட்டின பிறகு இந்த பின்னை எடுத்து அங்கங்கே அடிச்சு விட்டணும். எதுக்குன்னா நாளடைவில் அது பிஞ்சு வந்துடும் இல்லையா, அதுக்காக. இது மாதிரி தாங்க. இது எல்லாமே மேனுவலாக கொடுத்துருப்பாங்க, எப்படி ஓட்டணும் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏகப்பட்ட சைஸ் வெரைட்டிஸ் வந்து ஆன்லைனில் கொடுத்துருப்பாங்க. நம்ம டோர் எல்லாமே ஸ்டாண்டர்ட் சைஸ் தான். ஒரு சில அன்ஸ்டாண்டர்ட் சைஸுக்குமே கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கோங்க. அதனால் நீங்கள் தாராளமாக வாங்க முடியும், உங்களால் பயப்பட தேவையில்லை. அதே மாதிரி நார்மல் நெட்டு வாங்கிடாதீங்க. பிளாக் கலரு, ப்ரௌன் கலரு, கிரே கலர்னு அப்படி வாங்காதீங்க. இது மாதிரி பூ போட்டது, டிசைன் போட்டதுன்னு ஏகப்பட்டது இருக்குது. ஃப்ரண்ட்டுக்கு பேக்குக்குன்னு நீங்கள் கொஞ்சம் பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. சிம்பிளாக மட்டும் வாங்கி நீங்களும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. டிசைனாக வாங்கி போட்டுக்கோங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எப்படி மெஷர்மெண்ட் பண்ணி எப்படி சூஸ் பண்ணி வாங்குறது அப்படின்ட்டு தான். அப்படியே வாங்கினாலும் சப்போஸ் மேட்ச் ஆகலை, ரிட்டன் பண்ணணும்னா ரிட்டன் ஆப்ஷன் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. ஓகே, சரி. இப்போ நீங்கள் வித்து செக் பண்ணுறீங்க அப்படின்னா, லெஃப்ட் டு ரைட்டு செக் பண்ணுறீங்க அப்படின்னா +5 சென்டிமீட்டர் நீங்கள் வச்சுக்கணும். கீழேருந்து மேலே டாப் டு பாட்டம் அப்படி எடுக்கிறீங்க அப்படின்னா +4 சென்டிமீட்டர் வச்சுக்கணும். ஓகே, கரெக்டாக நடுவில் உள்ள கேப் மட்டும் எடுத்துக்கோங்க. நிலையில் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பேஜ் இல்லாமல் சாம்பர் அடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அதனால் இன்னர் எடுக்காமல் அவுட்டர் தான் நீங்கள் சேர்த்து வச்சு எடுத்துக்கணும். அதோட சேர்த்து தான் +5 சென்டிமீட்டர் இருக்கணும், இல்லை எம்எம்மாக இருக்கணும், இல்லை இன்ச்சஸாக இருக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி வெல்க்ரோ ஸ்டிக்கர் வந்து ஓட்டிட்டு திரும்பி பிக்க முடியாது, பிச்சா சுத்தமாக காலியாயிரும். பொருள் வாங்கிட்டு கண்ணாபின்னு பிச்சு போட்டு ஒட்ட ஆரம்பிச்சிடாதீங்க. எடுத்து செக் பண்ணி பார்த்துருங்க, 2 சைடும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு. ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, கரெக்ட் ஃபிட்டாக இருக்கணும். செட் ஆகலைன்னா திரும்ப ரிட்டன் போட்டு புதுசு வாங்கி போட்டுக்கோங்க. வேறு ப்ராண்டு கூட நீங்கள் வாங்கி பண்ணிக்கலாம். நான் 2-3 டைம் வந்துட்டு ரிட்டன் போட்டுட்டு தான் திரும்ப வாங்கி போட்டேன். ஏன்னா சைஸ் கரெக்டாக மேட்ச் ஆகலை அப்படின்ட்டு. அந்த சாம்பரை மிஸ் பண்ணிட்டேன், ஷார்ப் எட்ஜ் சாம்பரை. ப்ளஸ் வந்துட்டு ரொம்ப பெருசாக வாங்கினேன், அதுக்கப்புறம் ரொம்ப சின்னதாக வாங்கினேன், அப்புறம் தான் கரெக்ட் ஃபிட்டாக வாங்கினேன். ஒரே ப்ராண்டில் இருக்காது, வேறு ப்ராண்டில் மாற்றி பார்த்தீங்கன்னா சைஸ் நம்மளுக்கு இருக்கும், அதை வாங்கி நீங்கள் போட்டுக்கலாம். நான் வாங்கின நெட்டோட குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. கலரும் சூப்பராக இருக்குது, டிசைனும் சூப்பராக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. மேக்னெட் எல்லாமே மொக்கையெல்லாம் இல்லை, செம்மையாக பிடிச்சிக்குது. இது பற்றின இன்ஃபர்மேஷன் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுறேன். நீங்களும் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏகப்பட்ட கலர் வெரைட்டிஸ் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது கூடவே ஸ்ட்ராப் ஒன்று வரும். அந்த ஸ்ட்ராப் எல்லாத்துலேயுமே கொடுத்துட மாட்டாங்க, அதை பார்த்து வாங்கிக்கோங்க. அது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இது ஆல் டைம் க்ளோஸில் வைக்கணும் அவசியம் இல்லை, தூக்கி ஒரு சைடாக போய்ட்டு முடிச்சு வைக்கலாம். அதுக்காக அது இந்த மாதிரி போட்டு லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் போகலாம் வரலாம், தேவைப்படுறப்ப ஓப்பன் பண்ணி விடலாம். ஓகே, மழை காலம் வந்துடுச்சு. தயவு செஞ்சு கொசு கடியில் உட்காந்துட்டு இருக்காதீங்க, பூச்சி உள்ளே வருதுன்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்காதீங்க. இது மாதிரி ஒன்று வாங்கி போட்டுட்டு காற்றாட உட்காருங்க நிம்மதியாக. இதோட விலை ரொம்ப கம்மி தான். இதுக்கு சோம்பேறிப்பட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் செலவு பண்ணாதீங்க. எனக்கு சரியாக மெஷர்மெண்ட் பண்ண தெரில, எனக்கு எப்படி வாங்குறதுன்னு தெரில அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் பாய்.